இந்த உலகங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்தோட ஒரு சைடு நம்மளுக்கு தெரிஞ்சாலும், இன்னொரு சைடு ரொம்பவே மர்மமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மனுஷங்க இதுவரை கடல்ல வெறும் 10லிருந்து 15% மட்டும் தான் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. மீதி இருக்க கடல்ல என்னென்ன உயிரினங்கள் இருக்கு, என்னென்ன கிரியேச்சர் இருக்கு, அதில் என்னென்ன மர்மங்கள் இருக்குன்ட்டு இன்னும் மனிதர்களுக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. அப்படி ஒரு கிரியேச்சர் தான் லெவித்தானுன்னு சொல்றாங்க. இந்த கிரியேச்சர் கண்ணு முழிக்கிற அந்த நாள் தான் இந்த உலகத்தோட பாதி சதவீதம் அழிஞ்சு போகும்னு சொல்லப்படுது. அப்படி இந்த லிவித்தான் உண்மையாவே இருந்தா எங்க இருக்கு, இதோட ஆதாரங்கள்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் கிஷோர். லிவித்தான் இந்த கிரியேச்சரை பத்தி கிறிஸ்டின் மெத்தாலஜி அண்ட் ஜூவிஷ் மெத்தாலஜி இந்த மாதிரி நிறைய புராணங்கள்ல இந்த லிவித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற வேற பேர்ல வேற வேற கதைகளையும் குறிப்பிட்டிருக்கு. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நாசா முதல் முறையா அவங்க ரிசர்ச்சை கடல்ல தொடங்குறதா தான் இருந்துச்சு. இந்த லீவித்தானோட படிவங்கள், இந்த லீவித்தானோட ஆதாரங்கள் கிடைச்சதுனால அவங்க ரிசர்ச் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ்ல ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இந்த லீவித்தானை பத்தி மொத்த உலகமே பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ரீசெண்டா கடல்ல நடக்கிற சில மர்மமான விஷயங்கள் தான். அது என்னன்னு பார்ப்போம். கேரளால வடனப்பள்ளின்னு ஒரு ஊர். இந்த ஊர்ல இருக்க கடற்கரையில லட்சக்கணக்கான மீன் செத்து கரோதிங்க இருக்கு. இதை பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடல் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது, அது என்ன சொல்ல வருதுங்கிறது தான் தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இது போதாதுன்னு யாரு கண்ணுக்கு தென்படாத ஒரு ஹேங்லர் ஃபிஷ், இந்த டெவில் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க, அந்த மீன் ரீசெண்டாக கடலுக்கு மேலேயும் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் இன்னொன்று பயந்தர விஷயமா பார்க்கப்படுறதுதான் இந்த ஓரோ ஃபிஷ். இந்த ஓரோ ஃபிஷ்ஷை டூம்ஸ்டே ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக தமிழக மீனவர் வலையிலையும் மாட்டிருக்கு. 13 அடிக்கு இந்த மீனும் இருந்திருக்கு. இந்த மீனை பற்றி சொல்லணும்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் தான் இந்த மீனை முதல் முறையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீன் கண்டெடுக்கப்பட்டதும் கொஞ்ச நாள்லேயே பாதி ஜப்பான் இல்லாமல் போயிடுச்சு. ஜப்பான் இதுவரை பார்க்காத நிலநடுக்கங்கள், சுனாமி போன்ற பேரழிவுகளை பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். ஜப்பானில் மாட்டினது என்னமோ ஒரு மீன் தான், இதுக்கே பாதி ஜப்பான் இல்லாமல் போயிடுச்சு. 2025 நிறைய இடத்துல இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் தென்படுது. இதை வச்சு பார்க்கும்போது தான் நிறைய பேர் இந்த லீவித்தான் வரதுக்கான அறிகுறி, லீவித்தான் கண்முழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாம் நினைக்கிற மாதிரி லீவித்தான் வெறும் சீ கிரியேச்சர் மட்டும் இல்லை, நம்ம கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான கிரியேச்சர்னு நம்பப்படுது. இந்த லீவித்தானை பற்றி கிறிஸ்டினோட புனித நூலான பைபிள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிளில் ஜாப் 41ங்கிற அதிகாரத்தில் இந்த லீவித்தானை பற்றி தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இந்த லீவித்தான் சாதாரண கிரியேச்சரில் இதோட மூச்சு காத்து நெருப்ப கக்கும். இதோட தோலை கிழிக்கிறதுக்காக இன்னும் எந்த ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேச்சர்னால கடலை கட்டுப்படுத்த முடியும், சுனாமியை கட்டுப்படுத்த முடியும், ஒரு பேரழிவை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கிரியேச்சரை கடவுள் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த உலகம் அழிகிற அந்த நாளில் ஜீசஸ் வந்து இந்த கிரியேச்சரை கொண்டு நம்மளெல்லாம் காப்பாற்றப்படுவாருன்னு பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிரியேச்சரை பற்றி பைபிளில் மட்டும் இல்லை, உலகத்திலே ரொம்ப பழமையான புராணங்கள்லையும் இந்த கிரியேச்சரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியம் தர வேண்டிய விஷயமா இருக்குது. ஜூவிஷ் மெத்தாலஜி படி கடவுள் ஆண் பெண்ணுட்டு 2 லீவித்தானை படைச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இதோட ஆபத்து தெரிஞ்சு கடவுளே ஒரு லீவித்தானை கொண்டிருக்காருன்னு நம்பப்படுது. ஒரு லீவித்தானை கொண்டு இன்னொரு லீவித்தானை கடலில் தூங்க வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த லீவித்தானை தூங்க வச்சிருக்க காரணம் என்னன்னா, எப்போ மனுஷங்களுக்கு இடையே போட்டி பொறாம வச்சக்கொண்டு கடவுள் மனுஷங்களை படித்ததுக்கு மாறு விதமாக நடக்குதோ, அப்போ இந்த லீவித்தான் வந்து இருக்கிற கெட்டவங்களாம் அழிச்சிரும்னு நம்பப்படுது. அப்போ மீதி இருக்க நல்லவங்களை அந்த லீவித்தானை கொண்டு மக்களை சாப்பிட வச்சு கடவுள் அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்கன்னு நம்பப்படுது. இப்படி நிறைய மித்தாலஜி இருந்தாலும் இந்த மித்தாலஜிலாம் சொல்லப்படுறது என்னமோ ஒரே ஒரு விஷயம்தான். எப்போ மனித இனம் தன்னை மதிக்காம போட்டி பொறாம வஞ்சகம் ஒரு மனுஷனுக்கு மதிப்பே இல்லாமல் நடக்குதோ, அப்போ இந்த லீவித்தான் வெளியே வரும்னு தான் சொல்லப்படுது. சயின்டிஃபிக்காக இந்த லீவித்தானை பற்றி பார்க்கணுன்னா, இந்த லீவித்தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த லீவித்தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த லீவித்தான் உண்மையா இல்லையான்னு காலம்தான் பதில் சொல்லும்.